விழுப்புரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் காலை சிறப்பு வகுப்பில் மாணவன் மயங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் விராட்டிக்குப்பம் சாலையில் குடியிருக்கும் மகேஸ்வரி கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது கணவர் ஏற்கனவே மரணம் அடைந்ததால் தாய் மகேஸ்வரி 2 மகன்களையும் படிக்க வைத்து வருகிறார். மூத்த மகன் தனியார் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். 2வது மகன் விழுப்புரத்தில் இருக்கும் தனியார் பள்ளியில் மோகன்ராஜ் 11ஆம் வகுப்பில் பயின்று வருகிறார். இந்நிலையில் காலை 7 மணிக்கு சிறப்பு வகுப்பின் இருக்கையில் அமர்ந்திருந்த மோகன்ராஜ் மயங்கி விழுந்துள்ளார். பள்ளி நிர்வாகத்தினர் அரை மணி நேரமாக அவருக்கு முதல் உதவி அளித்த பின்னர் அவர் இறந்து விட்டதாக தெரிய வரவே மாணவனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவர்கள் மாணவர் ஏற்கனவே இறந்து விட்டதால் பிரேத பரிசோதனைக்காக மாணவனின் உடலை அனுப்பி வைக்கப்பட்டது. வழக்கு பதிவு செய்த விழுப்புரம் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.